இருக்கட்டும், இல்லாட்டினா விட்டுரு. சே பாவல சதீஷு, அவனுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா சொல்லு. என்னமோ பண்ணு போ. ஐயோ, நம்ம கட்டின ஊஞ்சல் சரியில்லை போல இருக்க. அடியில வரைக்கும் கிடக்கு, இன்னும் மேல ஏத்தி கட்டி இருக்கணுமோ? சரி, இருந்துட்டு போட்டு, ஏதோ நம்மளால முடிஞ்சது. இது கூட நல்லாதான் இருக்கு. உயரமா இருந்தாலும் காலு கீழே எட்டாது, நம்ம குள்ளமா இருக்கிறதுனால இதுனா காலை நீட்டி போட்டுக்கிட்டு ஜாலியா இருந்து ஆடிக்கிடலாம். ஏ அத்துரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆட வரும் சின்ன குயிலே. இந்த சதீசு பையன் எங்க போனா? ஆளையே காணோம். கஞ்சும் குடிக்கல. இவன் அப்பனுக்கு கஞ்சி ஊத்தி கொடுத்து விடலான்னு பார்த்தா ஆளையே காணுமே. ஏலா புமாரி, புமாரி, இனிமே இவ எந்தால போனான்னு தேடிக்கிட்டு திரியணுமாக்கோ. இப்படியே தேடிக்கிட்டு திரிய வேண்டியதான் இதுவள. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். அட என்ன இது, இன்னைக்கு நமக்கு பாடுற பாட்டு எல்லாம் ஊஞ்சல்லே வந்து முடியுது. ஓஹோ, நம்ம ஊஞ்சல்ல இருக்கிறதுனாலதான் அவளை பாட்டு நமக்கு ஊஞ்சல்லே வருது போல இருக்கு வாயில. ஏலா பூமாரி, எவ்வளவு சத்தம் போட்டு கூட்டிட்டு அடக்கேன், காதா கேட்கல உனக்கு? என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? ஏலா, என் நல்ல சேலையே எடுத்துட்டு வந்து இங்க ஊஞ்சல் கட்டி வச்சிருக்க. ஏது இது உனக்கு நல்ல சேலையா? இது இட்டு துருபிடிச்சவே நடந்துச்சு. சரி, நான் சும்மையாவது ஊஞ்சல் கட்டி ஒரு 4 நாளைக்கு விளையாடலாமான்னு சொல்லி நான் கட்டி வச்சிருக்கேன். இது எப்ப அந்து விழுமோ? இவ்வளவு நாள் இந்த சேலை தேடுவார்த்து கிடந்தது. அப்பள இவ எடுத்து கட்டமுண்டா. இப்ப இவளுக்கு இது தேவையான சேலையாயிரும். உடனே எடுத்து கட்டிடுவா. இப்போ அவுத்து தாரே, என்ன கட்டுறியா? நல்ல சேலைய இங்க வந்து மரத்துல ஊஞ்சல் கட்டி நாசம் பண்ணிட்டு வாயால பேசுறா கோமரி. போம்மா, சும்மா என்னைய திட்டணுன்றதுக்காண்டி ஏதாவது ஒண்ணு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காவ என்ன? இப்போ என்ன உனக்கு இந்த சேலை வேணுமா? இந்த இரு, இப்பயே கலத்தி தாரேன். அந்த சோனி வீட்டுல அழகா கயிறுல அவிய அப்பா போட்டு கொடுத்துருக்காவ. எனக்கு யாராவது இங்க ஊஞ்சல் கட்டி தாரியலா? வாங்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன், அப்பாட்டையும் சொல்லி பார்த்துட்டேன், இந்த சதீசி எரும மாட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். ஒருத்தர ஊஞ்சல் கட்டி தர மாட்டேங்கிய. பொங்கலுக்கு கட்டி தரேன், பொங்கலுக்கு கட்டி தரேன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கிய. அப்பையும் கட்டி தர மாட்டிய. அதான் நானே ஒரு சேலை எடுத்து கட்டிக்கிட்டேன் ஊஞ்சல். அதான் உங்க அப்பா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. அதான் கட்டி தரேன்னு சொல்லதானே செஞ்சாரு. இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்துங்க. இப்ப எதுக்கு என்னைய தேடி வந்தா அது சொல்லு முத. ஆமா, இந்த சதீஷ் எங்க? அவன ஆளையே காணோம். கஞ்சி குடிச்சானா இல்லையா? அந்த நாய் கஞ்சி குடிக்காம போனதுக்கே என்னைய தேடுறா? அவன் எங்கேயாவது சுவாவார போயிருப்பான், வருவான். அவன் காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சாதான் சரி வரன்னு நினைக்கேன். மதியத்துக்கு மேலதான் அவன் வேலைக்கு போகணுமே. அவன் ஏன் இப்ப சுவாவார போனான்? வீட்டுல கொஞ்ச நேரம் தூக்கம் சரியில்லைன்னா கொஞ்சம் தூங்கலாம்ல. அதுக்கப்புறமா குளிச்சு எந்திரிச்சு வேலைக்கு போனோம்னா போலாம். ஏன் அந்த பையன் இப்படி ஊர் சவாரிக்கிட்டு தெரியானா தெரியல. இத நீ என்கிட்ட கத்து. அவன் வந்தப்புறம் ஐயா ஐயா ராசான்னு கொஞ்சி அவன்கிட்ட சொல்லிடாத. அவனை பார்க்கும்போது பாவமா இருக்கு. என்னத்த சொல்ல. சரி, அப்பாக்கு கஞ்சி ஊத்தி தரேன். நீ சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டுனாலும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு தோட்டத்துல போய். சரி, எடுத்து வை, நான் அந்த வாரேன். நம்மளை பார்த்தா மட்டும் வீடுகளுக்கு இலக்காரமா தெரியும் போல இருக்கு. அதனாலதான் ஈஸியா நம்மளை மட்டும் எல்லாம் அடிச்சு முடியாத. வாங்க ஐயா மகராசரு, எங்க போயிட்டு வரீரு? வாய முடிட்டு இருந்திருக்கு மாதிரி எரிச்சல கலப்பாத. மனசு இருக்க நிலைமை தெரியாம நில்லுல. ஏழை வாழ போலன்னா பல்லு எல்லாம் தட்டி கையில தந்துருவேன் பாத்துக்க. நான் என்ன உனக்கு தம்பியா? ஏழை வாழ போலங்க, நான் உன்னை விட பெரியவன். அண்ணன்னு மரியாதையா கூப்பிடு. ஆமா, உனக்கு இப்ப மரியாதை மட்டும்தான் குறைச்சலு. அங்க உள்ள போ, அம்மா உனக்கு தொடப்பக்கட்டையில பூச்சை வைப்பா போ. ஏன் இப்ப அவளுக்கு என்னவா? காலையில இருந்து கஞ்சி குடிக்காம நீ சோவர போயிட்டல்ல, இனிமே உனக்கு இந்த வீட்டுல சோறு கிடையாதான் போ. ஏது, எனக்கு சோறு கிடையாதா? ஆமா, அம்மா அப்படிதான் சொல்லி என்கிட்ட இப்ப திட்டிட்டு போனா. அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னா, உன் காலை முடிச்சு அடுப்புக்குள்ள வைக்கணும்னா. வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்லாம போகுது. நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்க, அப்ப கூட எனக்கு இந்த வீட்டுல சோறு கிடையாதாம்மா. இருக்கட்டும், போய் எந்த தாய் கிழவிய என்னன்னு கேட்கேன். போ போ, இதே பொருசோட உள்ள போய் அம்மட்ட கேளு, அம்மா உனக்கு பதில் சொல்லுவா. இந்தா இரு, போய் கேட்க. போ மகனே போ, அம்மட்ட இதே கோவத்துல போய் கேளு. அவனால சாத்து சாத்துவா வாங்கு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. தாய் கிழவி, வெளியே வா. இலையா என்னத்துக்கு இப்படி நடு வீட்டுக்குள்ள கடந்து கத்திட்டு அடக்க? இவ்வளவு நேரம் எங்கடா போனா? கஞ்சி குடிக்க ஆளை இன்னும் காணுமேன்னு சொல்லி தேடிட்டு அடக்க. உன்னைய கஞ்சி குடிக்க வரலன்னா எனக்கு சோறு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? அப்படியா? ஏல, நான் எங்களை அப்படி சொன்னேன்? யார் சொன்னா உனக்கு? பூமாரி தான் சொன்னா. அவ சும்மா உன்னைய விளையாட்டுக்கு வெறுப்பேத்தி இருப்பா. வா, வந்து கஞ்சிய குடி. என்ன நேரம் ஆகுது? உங்க அப்பனுக்கு வேற கஞ்சி கொடுக்க போனா. நீயே உன்னைய காணணும் தான் நான் அவளை பூ மாறிட்டா கஞ்சி ஊத்தி தரேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னே. அந்த கோவத்துல உன்னைய ஏத்தி விட்டுருப்பா. வாய முத கஞ்சி குடி நீ.
அப்ப நீ எதுவும் சொல்லலையாமா? நீ எப்படி சொல்லிட்டேன்னு நினைச்சல நான் உன்கிட்ட கோவமா கத்திட்டு இருந்தேன். அட நான் ஏன் உன்னையே சத்தம் போட போறேன்? நீயே பாவம் பிள்ளை, வேலைக்கு போற பிள்ளை வந்து தூங்கலாம்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஏன் அந்த பையன் இப்படி வெளியே போறான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன் அவகிட்ட. அவ உடனே உன்ட்ட இப்படி சொல்லியிருப்பா. ச்சே, இந்த கொம்மி எப்படி பல்ட்டி அடிக்க வர்றான்? நம்ம கிட்ட அவ்வளோ கோவமா இவனை காலை உடைச்சு போட்டுவேன்லாம் சொன்னா, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பிட்டை எடுத்து சேர்த்து போட்டோன்னா இவன் போய் சண்டை போடுவான், கொம்மி அடிப்பா அவனன்னு பார்த்தா இப்போ வர வர இவனை அடிக்கவும் மாட்டேங்க, திட்டையும் மாட்டேங்கல இவனை. அப்படியே அவனை பார்த்ததை மாறிட்ட பேரு சொன்ன மாதிரி. நான் கூட இந்த பூ மாதிரி எப்படி சொன்னதை நம்பிட்டேம்மா. நீ எனக்கு சோறு போடக்கூடாதுன்னு சொன்னியோன்னே. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலல. இந்த பையன் இன்னும் கஞ்சி குடிக்க வர காணுமே, ஏன் இப்படி ஊரு சவாரிக்கிட்டு அடக்கா வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல, இவன் மதியத்துக்கு மேலே வேலைக்கு வேற போவானே, இப்படியே போயிட்டு நடந்தா என்ன காலை உடைப்பேன்னு தான் சொன்னேன் உன்னைய. ஓ, காலை உடைப்பேன்னு தான் சொன்னியோ? அப்ப அவதான் ஏமாத்திருக்கா. நம்ம 2 பேருக்குள்ளயும் சண்டை முட்டி விடணும்னு பார்க்காம அந்த பூ மாதிரி, வேற ஒண்ணும் இல்ல. ஆமையா, என் பிள்ளைவா நீ கஞ்சி குடி. அவட்ட நான் அந்த கஞ்சியை கொண்டு போய் அப்பனுக்கு கொடுத்துட்டு வர சொல்லியே. ஆமாம்மா, அவட்டே கொடுத்து விடு கொண்டு போட்டான். இது ஏற்கனவே தெரிஞ்சது தானே நமக்கு. சரி போயா, போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, அம்மா கஞ்சி எடுத்து வைக்கேன். எம்மா, கூட்டுக்கு வத்தல் வித்தல் ஏதாவது பொரிச்சு வைமோ? அந்த பேட்டப்பழம்லாம் இருக்கும்ல, அது ஏதாவது பொரிச்சுதா? ஆ சரி சரி, போ போ போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா. சரிம்மா. ஏலா பூமாரி, இந்த கஞ்சை கொண்டு உங்க அப்பனுக்கு கொடுத்துட்டு வா. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன் மொவனை பார்த்தது அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டியே. என்கிட்ட வெளியே என்ன கோவமா பேசுனா அவனை பத்தி? அவனை பார்த்த உடனே உன் கோவம்லாம் எங்க போச்சு? அப்படியே பறந்து போச்சு. பாவம் பையன், அவனை வெட்டி என்னத்தை சொல்லு, இப்பதான் கொஞ்சம் பொறுப்பா இருக்கான். ஆமா ஆமா, அவனுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு. கொண்டா கஞ்சிய, நான் கொண்டு போய் அப்பாவுக்கு தோட்டத்துல கொடுத்துட்டு வரேன். இந்தா கஞ்சிக்கு துவையல் அரைச்சி கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் தான் வெட்டி போட்டு கொஞ்சம் தயிரையும் ஊற்றி உப்பு போட்டு வச்சிருக்கேன். அப்பாட்ட சொல்லி கொடு என்ன. வேற அவர் ஏதாவது கறிகிரி வச்சு தந்திருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. கறிகிரிலாம் ஒன்றும் எடுத்து செய்யலாம. வீடெல்லாம் வேற கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டி இருக்கு. அதனால கொடுத்துட்டு நீ சீக்கிரம் வா. வீட்டெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டணும், பொங்கலுக்கு வேற வெள்ளை அடிக்கணும். அதுக்கெல்லாம் வேலை கிடக்கு நிறையா. நியூ இயர் வேற வரபோது வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டி இருக்கு. இப்போ நான் வேலை செய்யறதுக்கு உடனே வரணுமோ? ஆமா, வேற ஒத்தையில கிடந்து நான் செய்ய முடியும் அவ்வளோ வேலையும். நீ சீக்கிரம் வா, நான் பறன் மேலே ஏறி கொஞ்சம் பொருள்லாம் கிடக்கும், அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணணும். அதுக்கு உன்னையே தான் ஏற்றி விடணும். அதானே, வீட்டு வேலையெல்லாம் வச்சு நல்லா வாங்குங்க. வேற ஒன்றும் எனக்கு மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆமா, உனக்கு ஒன்றும் செய்யாம உன்னைய பட்டினிலாம் போட்டிருக்கு. போலாம் போய் கொடுத்துட்டு வா. இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவு விடியது. யாருக்கு நல்லதா இருக்கோ இல்லையோ, இந்த அம்மா மார்களுக்கு நல்லதா இருக்கு. நம்ம லீவ்ல வீட்ல நல்லா கொஞ்சம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா வீட்டு வேலையை செஞ்சே சாக வேண்டியிருக்கு. இதுக்கு காலேஜே வச்சிருந்துருக்கலாம் போல இருக்கு. அங்கேயாவது கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கலாம். இந்த வீட்ல வேலை செஞ்சே சாவணும். வீட்டுக்கு சீக்கிரம் வரக்கூடாது. சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தோட்டத்திலே கிடணும் அப்பா கூட. அப்பதான் நம்ம வேலையில இருந்து தப்பிக்க முடியும். எப்படியும் நாளன்னைக்குன்னு பொங்கல் கிளீனிங், வீடு வெள்ளை அடிக்கணும், பாத்திரம் கழுவணும், அது இதுன்னு தூசி துடைக்கணும்னு நம்மள வேலை வாங்கி சாவடிச்சிருவாங்க. என்னதான் பண்ண? சரி, எதா இருந்தாலும் சமாளிப்போம்.